அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம்னா மாலை வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் தூங்கிட்டாங்களோ நினச்சேன். எஸ், குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். ஐ எம் டாக்டர் சொக்கலிங்கம், இதயநல மருத்துவர். இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற இவர்கள் அனைவரும் என் மாணவர்கள், மாணவிகள். எனக்கு பெருமை சேர்ப்பது இவர்கள் அனைவரும் சொக்கலிங்கத்தை விட பல மடங்கு உலக மக்களுக்கு தொண்டு செய்வதை பார்ப்பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி. அதற்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன். இத்துடன் நான் சொக்கலிங்கம் 60 வருடம் இதயத்துறையில் பணியாற்றி இன்று 61வது வருடம் பணியை துவங்கும் நன்னாளில் முன்பு இருப்பதே மிக்க மகிழ்ச்சி. இப்பொழுது சொக்கலிங்கத்துக்கு மாறனுக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு நான் தான் டாக்டராக இருந்தேன். நிறைய பேருக்கு பிஜிபி அவர் சகோதரர் கூட நான் மருத்துவராக இருந்தேன் ஒரு 60 வருடத்துக்கு முன்பு. இன்றுடன் சொக்கலிங்கம் 80 வருடம் முடிந்து 81வது வருடம் துவங்கும் நன்னாளில் உங்கள் முன்பு வாழ்த்து பெறுவதை விட ஒரு முக்கியமான செய்தி, இதுவரை சொக்கலிங்கம் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டதில்லை. அதனால் நீங்கள் சாப்பிட்ற மருந்து தயவுசெய்து நிறுத்திடாதீங்க. இந்த கான்செப்ட் விஜயலட்சுமி பண்ணுறது பெரிய விஷயம். இவர் கேள்வி சில கேட்டாங்க. உலகத்தை கொண்டு இருப்பது 3 கொடிய நோய்கள். 1 மாரடைப்பு, 2வது கேன்சர், 3வது ஆக்சிடெண்ட் அண்ட் இன்க்ளூடிங் சூசைட். இந்த 3 உயிர்கொல்லி நோய்களை இன்று நீங்கள் மனம் வைத்தால், என்ன வைக்கணும்? மனம் வைத்தால் 100க்கு 100 தடுக்க முடியும். அதற்கு மனம் மட்டும் வைக்க வேண்டும். அதற்காக நான் சொல்கிறேன், உயிரெனும் தெய்வம் உடலெனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அதை 3 ஊக்களாக பிரித்தேன். அந்த 3 ஊக்கள் சொல்கிறேன், கூடவே நீங்களே சொல்கிறீங்களா? உணர்வு, மேடை இருக்கவங்களே சொல்லணும். உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களாக 60 வருடங்களாக சொக்கலிங்கம் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என்ன தெரியுமா 3 மந்திரம்? நீங்கள் எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லணும். அதை எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 தாரக மந்திரங்களை நீங்கள் கடைப்பிடித்து விட்டால் 3 கொடிய நோய் வருவதை தடுக்க முடியும். வந்துட்டாங்க வச்சுங்க, விஜயலட்சுமி கிட்ட வந்துடுங்க, அவங்க கரெக்டாக பண்ணி, கேன்சர் என்பது ஒரு ஸ்டிக்மாவாக மாறிடுச்சு. எல்லா கேன்சரும் தடுக்க முடியும். வந்த கேன்சரை ஏர்லியர் டிடெக்ட் பண்ண க்யூரபிளாக பண்ண முடியும். முடியாதவங்களுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஆண்ட்ரசன் பண்ண போகிறாங்க. மேடம் அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை நான் பயன்படுத்த வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அதற்காக தான் ஒன்றே சொல்லுகின்றேன். உடம்பில் இருக்கின்ற உறுப்புகள் இயங்க வேண்டும், இதயம் முக்கியமாக இயங்க வேண்டும் என்றால், இதயம் பேசினால் அது உங்களிடம் என்ன கேட்கும்னு நினைக்கிறீங்க? நான் மாறன்லேருந்து கேட்குறேன், கலாநிதி நீயும் சொல்லலாம். என்ன கேட்கும் விஜயலட்சுமி? இதயம் பேசுகின்றது. கனிமொழி டாக்டர் அம்மாவுடைய தாத்தாவுக்கு நான் தான் டாக்டர். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அருமையான மனிதர். சரி, இதை சொல்லுங்கள். இதயம் பேசினால் அது என்ன கேட்கும்? இளைஞர் மாணவிகள் இருக்கீங்க, உங்களுக்காக தான் நான் பேச வந்தேன். எது கேட்கும் இதயம்? நீ வைத்திருக்கின்ற சொத்தோ, பதவியோ, பட்டமோ எதுவுமே தேவையில்லை. அது கேட்பது ஒன்றே, மகிழ்ச்சியாக மட்டும் இரு. நீ மகிழ்ச்சியாக இருந்தால் எந்த நோயும் அணுகாது. மகிழ்ச்சியை விட இதுவரை எந்த சரித்திரத்தில் அதிக சக்தி வாய்ந்த மருந்தும் கண்டுபிடிக்கவில்லை, கண்டுபிடிக்க முடியாது. மகிழ்ச்சி என்பது உள்ளே ஏற்படுகின்ற உணர்வு மட்டும்தான். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. பாருங்கள், ஆண்டர்சன் மேடம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக இருந்தாலும் கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். கரெக்டாக சொன்னால் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். என்ன விஜயலட்சுமி? என்னது? கேரிங் ஃபார் அதர்ஸ். ஓகே, யாரும் ரூபாய் வாங்கலையா? என்ன நிர்மலா நீ சொல்கிறியா? கலாநிதி, கொடுப்பதில் மகிழ்ச்சி. அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். விட்டு கொடுப்பதில் மனம் ஒருவன் வைத்து விட்டால் அவனை எந்த சக்தியும் அளிக்க முடியாது. அதற்காகத்தான் ப்ளீஸ் நெவர் அவாய்ட் ஆர் போஸ்ட்போன் ஹாப்பினஸ். இன்றும் நான் 8வது மாடியில் இதயத்துறையில் தலைவனாக இருக்கின்றேன். இன்று வரை ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தவில்லை. 8 மாடி செல்லுவதற்கு உங்களுக்கு கைத்தட்டல் வாங்குவதற்காக சொல்லவில்லை. ஒரு புதுசாக லிஃப்ட் பண்ண சார் லிஃப்ட்டில் வாங்கலான்னா என்னப்பான்னு கேட்டேன். சரவணன் பேர். லிஃப்ட்டில் வாங்க சார்,
மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. அதனால் நான் மேலே போனேன்னா அவ்வளோ சீக்கிரம் அங்கே கல்யாணம் எனக்கு புரியவில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், என் நிலையில் மகிழ்ச்சி இழக்காதீர்கள். வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுங்கள். வேலைக்கு சாப்பிட வேண்டியதில்லை. அதை விட மிக்க மகிழ்ச்சி. ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள். ஏதாவது கஷ்டம் வந்ததுன்னா கட்டாயம் மேடத்தை போடுங்க, அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க உங்களை. எதுக்கு சொல்கிறேன், உங்களிடம் 3 கிங்ஸ் கொடுக்கின்றேன். 2 கிங்ஸை நீங்கள் கொன்று விட வேண்டும். ஒரு கிங்கை வச்சுக்கணும். கொல்ல வேண்டிய கிங்ஸ் எது தெரியுமா? ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். வைத்துக்கொள்ள வேண்டிய கிங் வாக்கிங். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு விடைபெறுகின்றேன் உங்களிடம். ஒவ்வொருவருக்கும் இதயம் எத்தனை இதயம் இருக்கின்றது நினைக்கின்றேன், சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இதயம்? இப்போ டாக்டர்களாக கேட்ட விஜயலட்சுமி சார் எங்களுக்கு சொல்லவே இல்லைன்னுவாங்க. எத்தனை இதயம் இருக்கின்றது? அடையப்பா, வீராசாமி அருமையாக சொல்லுகின்றார். ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 இதயங்கள். ஒரு இதயம் நாம் வைத்திருக்கின்ற, நீங்கள் சொல்லுகின்றது லெஃப்ட் லெக் காஃப் மசில் 2வது இதயம், ரைட் லெக் காஃப் மசில் 3வது இதயம். அந்த 2 இதயங்களை இயக்கிக் கொண்டு இருக்கும் பொழுது தான் இந்த இதயம் இதமாக இயங்க முடியும். ஆல்வேஸ் மென்ட் டு பி ஆல் த டைம், எதர் வாக்கிங், ஸ்டாண்டிங், எக்ஸசைஸ், எவ்ரிதிங். இந்த 3 மந்திரங்களை கடைப்பிடித்தால் கேன்சர் வருவதை 100க்கு 100 தடுக்க முடியும். வந்தவங்களும் குணப்படுத்த முடியும். ஏர்லி ஸ்டேஜில் வந்தால், முடியாத ஸ்டேஜில் விஜயலட்சுமி விட்டுறாதீங்க. இந்த சப்போர்ட்டோடு நீங்கள் எண்டாவது லைஃப் நம்ம கட்டாயம் இருக்க முடியும். அதான் அடிக்கடி சொல்கின்றேன், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் நாம் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.